அர்ஜுன், ஏன் நல்லா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மது? இந்த முந்திரி பைய பேச்ச கேட்டு கிளவிகளை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்துறது ரொம்ப தப்பா போச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படியே ஆப்ப எங்க ஒண்ணே இல்ல. அவன நடந்தது நடந்து போச்சு. அத நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிங்க. பிரச்சனை அது இல்ல மது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை கிழவிங்களோட ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, பையன் பேரன் மாமன் மச்சன்னு மாறி மாறி எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அது கூட பரவாயில்ல. அதுல ஒருத்தன் அதுல இருக்கிற ஒரு கிழவிய 50 வருஷமா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டா போல ஒன் சைடா. அவன் தான் எப்ப போன் பண்ணாலும் வந்தா வகந்துருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என் மகர் வேற பெருசா இருக்கா, அத எப்ப வகர போறான்னு பயமா இருக்குது. போது எங்க ஓடுறதுன்னு கூட தெரியல. வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வர. எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? கண்டிப்பா நாளைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. நானுமா? இட்ஸ் ஓகே. இத பாரு மது, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குறுக்க பேச மறந்துடுவேன். நிறுத்து. உங்க 2 பேருடைய கல்யாணமும் ஏன் தலைமையில தான் நடக்கும். தேங்க்ஸ் மச்சான். இந்த நன்றியை நீ கட்டி பிடிச்சு சொல்லணும்டா. நம்மள கட்டி பிடிச்சிட்டான். சபா சபா தூங்கிட்டானோ? நல்லா இருடா. ஹாய் மது. ஹாய். உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மச்சான். வாடா. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா வந்துட்டாங்க. இவர் சபா, அவரோட ஃப்ரெண்ட். அம்மா வந்துட்டேமா. ஹாய் அங்கிள், ஐ அம் அர்ஜுன். சபாமா. ஹாய் ஆண்டி. தேங்க் யூ. எடுத்துக்கங்க. உட்காருங்க. ஆண்டி, டீ சூடா இருக்குது. என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். நீங்க குடிக்கல? உங்களுக்கு குடிக்கலையா? அப்பா. ஆண்டி, அங்கிள் எங்க போறாரு? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஏன் மது, உங்க வீட்ல டீ மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீஸாவே வாங்கி தரேன். ஆமா, உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? உங்க அப்பா போலீஸா? போலீஸ் இல்ல, அப்பாடா, அசிஸ்டன்ட் கமிஷனர். தம்பி திரும்புப்பா. ஏன் அங்கிள்? திரும்புடா. அந்த பக்கம் திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்றான்னு தெரியலையே. ஏய், இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? ஏய், உன்னதான். இந்த போட்டோல இருக்கிறது உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். என்னது? தண்ணி குடிச்சுக்கவா? சொல்றா. ஆமா அங்கிள். உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். எங்க அம்மா சாவு காரணம். எங்க போனா சார்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். எங்க அம்மாவை கொன்னதே நீங்க தானடா? அங்க வர்றா பாரு, நம்ம காசையில ஆட்டையை போட்டுட்டு அழுக்கிட்டு குடுக்கிட்டு வர்றா பாரு. இன்னைக்கு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறது அவ சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது. பாடி, இன்னைக்கு உன்ன 2ல 1 பார்த்தே ஆகணும். ஆப்பசங்கன்னு சொல்லியே எங்க படத்தையில ஆட்டையை போட்டியடி. இந்த குழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். இது பல்மா கண்டுபிடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. பெரிய எடுத்து பொம்பளை. ஆமா, உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு இந்த வெளிநாட்டுக்கார பையனுக்கு என்னடி சம்பந்தம்? நீ இந்த ரோஸ் பவுடர் போட்டு மினிக்கிட்டு வர்றதுக்கு எங்க பணம் தான் கிடைச்சதா? உனக்கு அந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லுடி. சரியாதியா நாங்க போயிட்டானுங்களே. நடக்கிறதே வேற. ஏய், வாங்கடி. சூடா இருக்கா? ஆமா. சாப்பிடுங்க.
வீட்டுல யாரும் இல்லையா? பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ வெளியே போயிருக்காங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு பொறிச்ச முட்டையை வறுத்த கோழியை செய்ய சொல்லி ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதான். என்ன யோசனை? அது பலான யோசனை. அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. நான் குளிக்க போட்டுமா? ஏன் காலைல குளிக்கலையா? காலையில குளிச்சுட்டேன். அப்போ ஓகே. அது வேற இது வேற. நானும் 2 தடவை 4ல இருந்து குளிக்கிறேன். உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா, நீ என்ன சோப் யூஸ் பண்ற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற? உனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியலையா? ஆனா பாவி, ஒரு கிளாஸ் பால் காசப்பட்டு இந்த பால்கோவா விட தெரிஞ்சனே. யாருமா அது? என்ன வாய்ஸ் மாறிடுச்சு? ஐயோ பாட்டி. ஏன் பாட்டி எல்லாம் கடை நேரத்துல உள்ள வருது? ஐயோ ஏன் பாட்டி? பாட்டி ஐயோ போச்சு. கேக்குறல சொல்லு. இவர்தான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனியோட ஓனர் பாட்டி. ஓ அப்படியா? ஆமா. ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆமா, கைய பிடிச்சு என்னென்னவோ சொல்லி கொடுக்குறீங்களே, என்னது அது? அது 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 வணக்கம் எப்படி பெரியவங்களுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். வணக்கம். அது நானே சொல்லி கொடுத்துருக்கேனே. அது சின்ன வணக்கம், இது பெரிய வணக்கம். உங்க வீட்டு பொண்ண இந்த மாடல் உலகத்திலே பெரிய அலை கட்டுறதா என்னுடைய லட்சியம். நல்லா சொல்லி கொடுங்க, நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்க பாட்டி என்னை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டிக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியுமா? ஏன்? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் பேசிக்கிட்டே இந்த பார்க் லவர்ஸ்க்காவே நேர்ந்து விட்டுருப்பாங்க போல. ஆமா, நாம அடிக்கடி வரலாம். கண்டிப்பா வரலாம். உன் ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சரியான ஃப்ராடு. பெரிய பிசினஸ் மேனு சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை தெரிஞ்சு எங்க அம்மா அவரை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. அப்போ உங்க வீட்டுல ஃப்ராடுன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருங்களா? ஆமா. மேல சொல்லு. இப்போ பெங்களூர்ல இருக்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் எங்க அம்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க மம்மி இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த டம்மியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த டம்மி இல்ல, இந்த டம்மி எங்க அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உங்களை தான் ஏத்துக்குவேன். நான் உங்களை தான் கல்யாணம். இந்த ஒரு வார்த்தை போதும். கையை கொடு. இந்த கையை இனி எப்பவும் என் வாழ்நாள்ல விடவே மாட்டேன். இது அர்ஜுன், இது அவளாவுக்கு தான். இது அவளா, இது அர்ஜுனுக்கு தான். என்ன பூக்காரியோட நிக்கிறான்? கையை விட மாட்டேன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்க. அது சாமி கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிட்டு இருந்தேன், உன்னை வாழ்நாள்ல எப்பவும் விடக்கூடாதுன்னு. அதனால கையை விட்டுட்டேன். சாமி கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. இந்த அர்ஜுன் எப்படியாவது எங்க அம்மா ஓகே சொல்லணும். கண்ணை மூடிட்டே வேண்டிக்கிட்டே இரு. கடவுளே, எங்க அப்பா மாதிரி ஃப்ராடா இல்லாம கருப்பா இருந்தாலும் கருப்பா இருக்க மாதிரி நான் அர்ஜுனுக்கு கொடுத்துருக்கீங்க. அவர் இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே உண்மையா கேட்கலாம். மேகான் கம்பெனி என்ன? யாரு வர வேணாம்? வர வேணாமா? இனிமே மீட் பண்ண மாட்டோமா? அப்ப என்ன வரவே வேணாம் சொல்றீங்களா? வர வேணான்னு அத சொல்லல. வரம் வேணாம். அதாவது ஏற்கனவே கொடுத்த ஒரு வரம் போதும், இன்னொரு வரம் வேணாம்னு சாமி சொல்லி அப்படியே போக சொல்லிட்டேன். அவரு போயிட்டாரு. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்ட வரும் நான் தானா? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சியே. இனிமே நம்ம பொது இடத்துல லவ் பண்ண வேணாம், உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதான் நல்லது. டேய், உலகத்துல நீ லவ் பண்றதுக்கு அவ ஒருத்தி தான் இருக்கா? ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்திடா. டேய், உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, புரியுதா? வாழ்நாள் செத்தாலும் அவ கூட தான். அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க மாட்ட. மாத்த முடியாதுடா. சரிடா,
நான் ஏன் முடிவு மாத்திக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லு. மதுவோட அப்பாட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. என்ன நுண்ணைக்கிட நான் அவன்கிட்ட சொல்லணும். ஏரியா தெரியாம நான் வச்ச வெடி அவன் வீட்டுல தான் வெடிக்கும்னு எவனுக்கு தெரியும். அவங்க அப்பா இருக்க கோவத்துக்கு நான் மட்டும் அவன் கையில கிடைச்சேன்னு வச்சுக்க, என்னை கூறு கூறா போட்டு வித்துருவான்டா. அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்ட. உண்மையை சொல்றேன். அவங்க அப்பா கிட்ட கிடையாது, அவகிட்ட. யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வா, அதுவும் அவளை 10 அடி தள்ளி நிக்க சொல்லு. அப்பதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் மேலே நம்பிக்கை கிடையாது. இந்த டீல் ஓகே சொல்லு, வந்து சொல்றேன்டா. டேய், நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன். சொல்றேன், நீ உண்மையை சொல்றேன். பட வந்துட்டான் பூகாரியை கூட்டிட்டு. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே கூட்டு வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? டேய், மச நின்னுட்டு இருக்க. உண்மை என்னன்னு சொல்றா. சாட்டா சொல்றேன். டேய், அர்ஜுன் என்ன பண்ணிருக்கோம்? டேய் டேய் இருடா, அதான் வந்துட்டேன்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பாருமா, நடந்ததுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். அவன் நல்லவன், நான் ஃப்ராட். என்ன மன்னிச்சிடு. நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல. I love you. ஏய், ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து. உன் இடத்துல இருந்தா நானும் அதை தான் செஞ்சிருப்பேன். அவன் நல்லவன் தான், நான் தான் ஃப்ராட். நான் தான் ஃப்ராடு. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. இது போதும் எனக்கு, இது போதும். என்னதான் இருந்தாலும் இது கிழவியோட பேத்தி. விஷயம் தெரிஞ்சது நம்மளை வாழ விட மாட்டான். எஸ் ஆயிட வேண்டிதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா, நீ எப்ப ஃப்ராடு? கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீ ஏன் வாழ்க்கை கெடுத்திருப்ப. நீ எப்ப வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன். ஏய், இவள நீதான் வர சொன்னியா? ஏய், உன் காதல சேர்க்க வந்து என் காதல பிடிச்சிட்டியடா. உன்னை நம்பினேனடா. நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். கேட்டியா? இதுக்கு மேல நீ எதையுமே பேசாத. உன்னை போலீஸ்ல புடிச்சிருக்கனா என் பேரை மாத்திக்கிறேன். மறுபடியும் போலீஸா? உன் சங்காதமே வேணா விடுறியா? ஓடுறா. என்ன புடி வர? நீ 520. அது 520 இல்ல 420. நான்சென்ஸ். டேய் ஓடுறா. ஓடுவேன். எங்க போனா இந்த ஆப்பிரிக்கன் மங்கி? என்ன இந்த எங்க போனாங்க? எங்க மறந்தாலும் ஓட தெரிஞ்சிருமே. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். சாரி சார். வச்சுக்க. பூத்திருக்கு பூவினிலே 1000 பூ, பூக்களில் சிறந்த பூ என்ன பூ? சிரிப்பு. தெருப்பு. இதுக்குதான் புதுசா கல்யாணம் ஆனவங்கள வியாபாரத்துக்கு வைக்க கூடாதுங்கிறது. ஒழுங்கா வியாபாரத்தை பாருங்க. இல்லக்கா, வியாபாரத்தை பாக்குறேன். முல்லை, அரளி, ரோசா, மலரு. முல்லை மல்லி ஒரு 3 முழம் கொடு. 1 2 3 4 5. தம்பி தம்பி 3 முழம் போதும். என்னக்கா, நம்ம கடையில பூ வாங்கிட்டு போய் தலையில வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கார மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கார வாசனை பிடிச்சு உங்க பின்னாடியே வருவாரு. 6 முழம். அப்படி போடு. 5 6 6 முழம் சரியா இருக்கு. மிச்ச காசு நீயே வச்சுக்கோ. வாவ், டிப்ஸா? ஜிக்கு 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 ஜிக்கு. எப்படி? என்ன நொப்புடி? என்ன மாமா, உங்ககிட்ட வித்தல நல்லதா இருக்கு, ஆனா வார்த்தை சரியில்லையே. வார்த்தை சரியில்லையா? வியாபாரம் தான் நமக்கு முக்கியம். அங்க பார்த்தல அக்கா முகத்துல சிரிப்பு. அவங்க வீட்டுக்கார பேர் கருப்பு, உன் மூஞ்சில போடுவாரு அருப்பு. ஏண்டி உனக்கு வெறுப்பு? பின்ன என்ன மாமா, பூவை வாங்கி தலையில வச்சுட்டா அவங்க வீட்டுக்கார மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்கார கூடவே வருவாருன்னு சொல்றீங்க. நான் ஹவுஸ் ஓனர் சொன்னேன். இனிமே ஆக்ஷன் மட்டும் தான். நீ டயலாக் என்னோடது. ஏய், என்னடி 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 ரொம்ப பேசுற? அக்கா வாயிலே போடுறா. அவ்வளவு வாயில போட்டா நான் அந்த கத்தி எடுத்து கழுத்துல போட்டிருப்பேன். ஆமா, அது பூக்காரி மீன் காரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பூக்காரி, செகண்ட் ஆஃப் மீன் கறி. தடா பஜாரியா? பூ 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 பூ. வளவன்னு பேசாம வேலையை பாரு மாமா. மாமாவே வந்துட்டாரு. ஃப்ரீயா இப்ப கொடுத்துறாத. வாங்க சார், வாங்க. பூ வேணுமா? போலாம் வேணாம், நீதான் வேணும். மாமா, என்னோட மாமா. மலரு, நீ பயப்படாத. வெளியே அப்படியே காப்பாத்துறியா? 20 rupees.
இந்தாங்க சார் சாப்பிடுங்க. ஓகே ஏய் பானிபூரியை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணும்போதே நினைச்சேன்டா, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கூடாது. இப்பதான்டா லைஃப்ல செட்டில் ஆகலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள வச்சுட்டியடா அப்போ. யார் சார்? சார் 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 விடுங்க சார், என்ன நம்பி 2 ஜீவன் இருக்கு சார். சங்கி மங்கி நம்ம பிராஞ்ச பாத்துங்க. சங்கி மங்கி மணிப்பூர் போயிடாதீங்க.